தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பின்னணி பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரியை தாக்கிய வழக்கில் பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி தொடர்பான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரங்கள். வணக்கம். வளசரவாக ஆற்காடு சாலையில சிஎம்ஆர்ஆல் பணிக்காக தடுப்பு அமைத்து வாகனங்களை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று அதிகாலை இந்த சிஎம்ஆர்ஆல் உதவி மேலாளர் வடிவேலு தலைவரான ஊழியர்கள் பணி மேற்கொண்டிருந்த போது அவ்வழியாக மது போதையில் வந்த திரைப்பட பாடகர் வேல்முருகன் எந்தவித முன்னறிவிப்பின்றி சாலையில பள்ளம் தோண்டி இருப்பதை கேட்டு ஊழியரிடம் தகராறு செய்திருக்கிறார். தகராறு முற்றி 2 பேருக்கும் கைகலப்பாயிருக்கிறது. இதுல உதவி மேலாளர் வடிவேலுக்கும் பாடகர் வேல்முருகனுக்கும் இடையே ஒரு கைகலப்பாகி முருகன் தாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பியிருக்கிறார். அவருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விருவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில நேற்று மாலை பாடகர் வேல்முருகனை விருவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து பாடகர் வேல்முருகனை விருவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்த வேல்முருகனிடமிருந்து போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாம மிகவும் எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரிடம் எழுதி வாங்கி நிலைய ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். இதே போல மீண்டும் ஈடுபட்டால் உங்களை கைது செய்து புழல் சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.